ஹலோ காய்ஸ் அண்ட் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ்நிலையில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நிலையில் போட்டாலும் போடுவேன், பார்த்தாலும் பார்த்துருப்பீங்க, பார்க்கலாட்டாலும் பார்த்துருக்க மாட்டீங்க. சரி ரைட்டு. இப்போ இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு 5 பேர்த்துக்கு 10 பேர் நம்ம 10 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம பணக்காரன் கிடையாது. ஸோ நம்மளால் முடிஞ்சு நம்ம 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆனதுனால நம்ம ஒரு 5 பேர்த்துக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். வாங்க நம்ம அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுவோம். மழை வேறு பெய்யுதுங்க. ஒருவேளை 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகணும்னா மழை பெய்யும். இஸ் மெடிக்கல் மெராக்கிள். சரி ரைட் வாங்க போவா. அட பாவிங்களா, இந்த வண்டி எடுக்கிறதுக்குள்ளேயும் நான் படுற பாட்டு இருக்கேன். ரைட்டு கிளம்புவோம். மழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பெய்யுதுங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆச்சுங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கெலாம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடிச்சுட்டு இந்த மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்கணுண்டான்னு சொல்லிட்டேன். அவன் இருந்தால் மாப்பிள்ளை இருந்தால் கரெக்டாக 1 மணிக்கெலாம் என்ட்ரி ஆகிடுன்னு சொல்லிட்டு 1 மணி முடிய அந்த ஹோட்டல் வாசலில் நிற்கிறியா. நான் கரெக்டாக இப்போ தாங்க கிளப்பி போயிட்டுருக்கேன். ஸோ கோபுரம் வேறு மழையில் நனையுது, ஈரமாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ஸோ நம்ம மதுரையிலேருந்து எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. எத்தனை பேர் தான் பார்க்குறீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம ஃபேமிலி எங்கெங்கெல்லாம் இருக்காங்க, ஜெயந்திபுரத்தில் எத்தனை பேர் இருக்கீங்கன்றதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலாஜி ஹோட்டலுங்க. இங்கேயும் நல்லாயிருக்கும், பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம பிஸ்மி ஹோட்டலுங்க. எங்கே நம்ம கோஸ்ட் ரைடர் ஒருத்தர் இருப்பார் நாதாரி, அந்த நாதாரியை காணா. ஏய் யாரா நீ, எங்கேருந்துடா வந்த? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொமோட்டோவுக்கு தான் வந்திருக்கேன்னு அந்த ஹோட்டலுக்காரங்க நினைக்க போகிறாங்க, பட் அதுதான் கிடையாது. அஞ்சு முட்டை பிரியாணி போதும். நம்ம அந்த அளவுக்கு 10 பேர்த்துக்கு வாங்குற அளவுக்கு நம்ம பணக்காரங்க கிடையாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 5 சாப்பாடு வாங்கிட்டு இப்போ தண்ணி பாட்டில் வாங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏய் ஒயின் ஷாப்பு கிட்ட இருக்குது, டீசெண்டாக இருக்குமா தண்ணி பாட்டில்லாம்? வா வா வேறு கடையில் வாங்கிக்குவோம். நம்ம வெண்மணி டீ கடைக்கிட்ட போ. பாசா பாரு பால்வடியும் முகத்தை பாரு. இவன் மூஞ்சா பாரு, கன்றாவியாக இருக்குது. ஏய் கவர்மெண்ட் ரோடு சொரியாவே போட மாட்டானுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு ஸ்டோரி வந்து போட்டிருந்தவங்க. ஸோ நம்ம பைக்கை வந்து போலீஸ்காரங்க வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, மெசேஜ் பண்ணியிருந்தீங்க எனக்கு என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து இப்போ ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன். ஸோ இது வந்து சாக்கடை, சரிங்களா? சாக்கடையை பற்றி நம்ம பேசவே வேணாம், இதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு நம்ம பேசாமல் போயிடுவோம். இதில் ஒரு போலீஸ்கார அண்ணன் சொல்கிறாங்க. நான் வந்து பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் போலீஸ்காரங்களை பூரா அண்ணன் தான் சொல்லுவேன். இல்லை ஒருத்தவர் சொல்கிறாரு சாருன்னு மரியாதையாக கூப்பிட்றா அப்படின்னு தெனாவட்டா கத்திக்கிட்டே சொன்னாப்புல. அப்போ வந்து எனக்கு மைண்டில் ஒன்று தோணுச்சு, நீ என்ன நாட்டு சுதந்திரத்துக்கு போகிறான தியாகியா? உன்னை எப்போ நான் சாருன்னு மரியாதையாக தலை வந்து கூப்பிடணுமா? ஓடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துட்டையும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு. ஏண்டா 10,000 சப்ஸ்கிரைப்னா பெரிய இதாடா அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்து அது பெரிய விஷயந்தான். இதே மாதிரி 5 தாங்க. யாரா 5 அவங்க ஒன்று எடுத்துகிட்டு வராங்க. 1 2 3 4 5 தூக்குடா. இதே எதுக்கிட்ட என் கையில் கொடுத்த? இப்போ நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறது ஒன்றுமே புரியலை எனக்கு. அப்படி போடு. ஸோ மதுரையில் ஜெயந்திபுரம் ஓரமாக நம்ம நிற்கிறோம். ஸோ எங்கேருந்து எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரில, பட் ஆரம்பிக்கிறோம்.
சார் இவங்கெல்லாம் 3 பேராக போகிறாங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி ஃபைன் போட மாட்றாங்க. இவங்களாம் ஹெல்மெட் இல்லாமல் போகிறாங்க, இவங்களெல்லாம் பிடிச்சி ஃபைன் போட மாட்டானுங்க. இவரெல்லாம் ஃபோன் பேசிட்டு போகிறார், இவரெல்லாம் பிடிச்சி ஃபைன் போட மாட்றாங்க. எங்கிட்டு போகிறோம்? ஸோ நம்ம வழிகாட்டி கூப்பிட்டு போகிறாரு நம்மளை, அதுக்கு தான் இந்த நாயை நம்ம கூப்பிட்டு வந்தது. நேரம் வந்து வால்ட் ஆகிருப்பாங்க. புதுமானே உனக்கு உண்மையிலே நேரம் சரியில்லை. ஏய் நீங்கள் எங்கடா இங்கிட்ட சுற்றிட்டு இருக்கீங்க? ஆ பெரியம்மா வீடு உங்கள் பெரியம்மா வீடு எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? ஓரமா மெதுவாக பண்ணடா, பார்த்து கவனமா போ. வாடா வாடா. ஆஹா இப்போ தான் எதாச்சும் மண்ணை கொண்டு அள்ளி போகிறாங்க, மண்டையில் கிண்டையில் விழுந்துட போகுது. அதாவது சாப்பாடு வாங்கி யாருக்கு கொடுக்குன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு வாங்கி கொடுக்குறதா இங்கே ஒரு மேட்ரே கிடையாதுங்க. சாப்பாடு வாங்கிட்டு யாருக்கு கொடுக்குறது தான் இங்கே ஹைலைட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோரிக்கு போயிட்டுருக்கோங்க. ஸோ கோரினா என்னால் இடவிட்டு தப்பா இல்லாட்டின்னு கேட்குறீங்களா? ஸோ நம்ம மதுரையில் கோரி பாளையம்னு ஒரு இடம் இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் சுருக்கி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கோரி கோரின்ட்டுவோம். கீழே போமா மேலேயே போமா? ரைட்டு டிக்கெட்டு. டேய் ஸோ நம்ம அரசாங்கம் இருக்காங்களே, ஒரு 5 ரூபா காயின் தயாரிக்கிறதுக்கு ஏதோ 3 ரூபா செலவாகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் தான் சரி பண்ணல. என்னடா வேலை பார்க்குற வர்றா லூசு போயில. ஐயா சாப்பாடு தரோம் வாங்கிக்கோங்க. ஏய் நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்க? சாப்பாடும் தண்ணியும் தரோம், சாப்பிடுங்க. இந்தாங்கய்யா. அங்கிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்களா? எங்கன்னு இருக்காங்க? அந்த ஐயாவா? மூடிட்டு வா. இந்தா கொடுக்குறேன். ஐயா இந்தாங்க, நான் என்னோடய சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? வாழ்த்துங்க உங்கள் பேரை நான் நினச்சி. போயிட்டு வரேங்கய்யா, போயிட்டு வரேங்கய்யா. சேனலில் வந்து 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் ஆகிருக்கு. நான் சேனல் வச்சுருக்கேன், யூடியூப் சேனல் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 10,000 சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். அதுக்காண்டி ஒரு சின்ன உதவி எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன். சரிங்கய்யா வரேங்கய்யா. உங்களுக்குமா? அவங்களுக்கு ஒன்று ஏறா நல்லது தானே. இந்தாங்கம்மா, நான் சேனலில் 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு சின்ன உதவி தான். ஏன்னா எங்களால் வந்து பெரிய லெவலில் கொடுக்க முடியாது. அண்ணே அம்மா அம்மா இந்தாங்கண்ணே. சரி வரேங்கம்மா. சரிங்கம்மா. சரிங்கம்மா. அவ்வளோ பெரிய ஆள்லாம் நான் கிடையாது, பில்டப்பாக பேசாதீங்க. அப்புறம் நான் இதில் விட்டேன். ஸோ நம்ம கவர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபா தாள் அடிக்கிறதுக்கு ஏதோ அந்த மாதிரி கம்மியான காசு தான் செலவு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க செலவு பண்ணி எக்ஸ்ட்ரா வர காசை வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி ரோடெல்லாம் சரி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்மக்கிட்டே காசை வாங்கி நம்மக்கிட்டே கொடுக்குறாங்க, அது வேறு விஷயம். ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற காசை வச்சு இந்த மாதிரி ரோடை சரி பண்ணலாம். நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ இந்த மாதிரி ரோடு ஒரு சின்ன அப்டேட் பண்ணலாம். ஆஹா இங்கிட்ட என்ன என்னை கூப்பிட்டு வந்தா சார், இந்த ஸ்கூலை பார்த்தாலே எனக்கு கடுப்பு காண்டாகுதுங்க. அறுப்பு கொட்டை பொம்பளை பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலு, அதனால கடுப்பாகுது. இங்கே ஐயா இருக்காரா ஒருத்தர்? எனக்கு வந்து என்ன ஒரு பயமாக இருக்குனாங்க, நம்ம பேசாமல் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க போய் நான் என்ன பிச்சை ஆடை எடுக்கிறேன்னு சொல்லி அடைச்சிட போகிறாங்கன்னு பயமாக இருக்குது. தான் அங்கே ஒருத்தவர் படுத்து கிடக்காரு இல்லையா? அப்போ வந்துட்டு போயிடுவோம். தேட்டர் ஓனரா? ஆஹா வந்துட்டு போயிடுவோம்.
அடியே முன்னால் போகிறத பின்னாடி பார்க்காத. ஏவனே அங்கே எத்தனை கொடுத்தோம்? 3 கொடுத்தோமா? இன்னும் 2 இருக்குது. எனக்கு வந்து இன்னும் நிறையா பேர்த்துக்கு கொடுக்கணுன்னு ஆசை. பட் எனக்கே ஒரு ஆள் இப்போ ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? நம்ம பாலா அண்ணா மாதிரி வந்து நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை. பட் எனக்கே இப்போ ஒரு ஆள் ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் உட்காந்துருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் ஜொமோட்டோவில் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 2000 3000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாது. யூடியூப்பில் கோடியாக சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் கிடையவே கிடையாது. யூடியூப்பில் எனக்கு இன்ன வரையும் ஒரு ரெவன்யூ வந்தது கிடையாது. ஜொமோட்டோவில் ஒரு நாளைக்கு 200 கிடைக்கும். ஸோ அதுலேயும் நான் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுட்டு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அவ்வளோதான். மற்றபடி எனக்கு வேறு அமௌண்ட்டே கிடைக்காது. ஸோ எனக்கு என்ன ஆகணுன்னா, எனக்கு வீடியோ பண்ணணும்னு ஆசை. அது எப்படி பண்ணாலும் சரி வீடியோ பண்ணணும். அதனால இறங்கி சுற்றிக்கிட்டு கிடைக்கணும். ஏய் நாங்களாம் உண்மையிலேயே போவோம்டா. ஏறா மாப்பிள்ள நீ போய் கொடுத்துருவாடா. போய் கொடு. யார் கொடுத்தா என்ன? நம்ம தான் கொடுக்குறோம். போ சொன்னா கேளு. வீடியோ காணிலாம் கிடையாது. நீ குடுறா எடுத்துகிட்டு போடா. யார் கொடுத்தா என்ன? நம்ம கொடுக்குறது எல்லாமே. இப்போ நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா இந்த தாட்டி கொடுக்குறியான். ஆனால் அவர் எப்போ அதில் வச்சு சாப்பிடுவார்? எனக்கு அதான்டா தோணுது. டேய் இன்னொன்று சொல்லிடுற அவர்கிட்ட. சாப்பாடு கேட்டுட்டு இருந்தீங்களே. டீ வேணுமா? சாப்பாடு சாப்பிடட்டும். டீ வேணுமா? சாப்பிட்டீங்களா? சரி இதுவும் சாப்பிடுங்க. நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் 10,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்ருக்கேன். வாங்கிக்கோங்க. இந்த மீனாட்சி கோயிலில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அப்படியா? அது 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 சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நொறுக்கு தீனி கொஞ்சம் இதாக இருந்தது. சரிங்கண்ணே. சரி வரோண்ணே. ஆனால் பரவாயில்லடா. இந்த மாதிரி கோயிலெல்லாம் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னொடனே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. நான் பொங்கல் தான்டா வாங்கி சாப்பிடுவேன் வெள்ளிக்கிழமை. தினமும் கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குல்ல. தினமும் கொடுப்பாங்க. பரவாயில்லடா. வா. இந்த அவர் வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா மனுச்சு. உள்ளே ஒரு ஆள் படுத்து கிடக்காரா? குடிச்சிட்டு படுத்து கிடக்காரா? சரி வா அவருக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏடிஎம்குள்ளே வந்து ஒரு அண்ணன் படுத்து கிடக்காங்க. குடிச்சிட்டு படுத்து கிடக்காரன்னு தோணுதுடா. அவர்கிட்ட கேள்றா. ட்ரிங்க்ஸோட வருதா? குடிச்சிருக்காரோ அண்ணே? சாப்பிட்றீங்களா? சூப்பரா தட்டுறா. குடிச்சிருக்காரு. வா உசுப்பு தட்டு என்னான்னு கேட்போம். அண்ணே குடிச்சிருக்காரு. வா. இதுலேருந்து என்ன தெரிகிறது? நம்ம நாடு இப்படி தான் இருக்கும்னு தோணுது. வா ஒரே ஒரு சாப்பாடு இருக்குது. அதை கொடுத்துட்டு கிளம்புவோம். உங்களுக்கு கொடுக்கவா? பாவண்டா இங்கே தான் தூங்கி கிடக்காங்களாக்கும். ஆனால் இதை எதிலடா வச்சு சாப்பிடுவாங்க? அம்மா நாங்கள் சாப்பாடு சாப்பிடுங்க. இந்தாங்க நான் சேனலில் 10,000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணியிருக்கேன். அதனால் சின்னதாக ஒரு உதவி. சரிங்களா? வரேங்கம்மா. கிளம்புவோமா? கிட்டே போயிடுவோமா? இப்பா நம்மளை பார்த்துக்கிட்டே போகிறாங்கப்பா. சங்கட்டமாக. நாங்களாம் உண்மையிலேயே போவோம்டா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஸோ எனக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த அளவுக்கு இன்னும் இதாகலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20,000 சப்ஸ்கிரைபர் வந்தால் கண்டிப்பாக ஒரு 10 பேர்த்துக்கு கொடுப்போங்க. அது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.